கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே தலையில் துண்டை போட்டு கொண்டுட்டு இருக்காங்க. எங்கள் டீமுக்கு என்னதாண்டா ஆச்சு, ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணுறதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது எல்லா பிளேயரும் இன்ஜுரின்னு வெளியில் போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி சோகத்தில் இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். நட்சத்திர வீரர், மிக முக்கியமான ஒரு வீரர், இப்போதைக்கு பிரச்சனை அவருக்கு கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேலே ஆகும் அந்த ஒரு இன்ஜுரி சரியாக இருக்கு. சின்ன நிகழ்தான் அப்படின்னா கூட பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் 50 நாள் இல்லாமல் இந்த பிளேயரை வெளியில் விடுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான கிளியரான ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு, அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் கொடுக்குற, இதெல்லாம் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க. என்ன பிரச்சனை, யார் அந்த ஸ்டார் பிளேயர் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. பேட்டிங் சைடில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. டாப் 7 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டீசென்டான பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது இருக்கு. அதிரடியான பேட்டிங் லைனப்பும் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எவ்ரி மேட்ச் 200 ரன்ஸ் வேற அடிப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான பேட்டிங் லைனப் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகி ஒரு 50-60 அடிச்சிட்டா கூட அபவ் 180 தான் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான நல்ல பேட்டிங் லைனப், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் காப்பாற்றி ஆகணும். சிராஜ் காப்பாற்றி ஆகணும். அப்படி இல்லைன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்ல யாராவது வந்துட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஆகணும். அதில் ஃபெர்குசன், ரீஸ் டாப்லி அண்ட் அல்சாரி ஜோசப், இந்த 3 பேர் இருக்காங்க. இதில் பெஸ்ட் 2 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெர்குசனும் ரீஸ் டாப்லி தான். ரீஸ் டாப்லியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பவுலிங், அந்த ஒரு சேம் பொசிஷன், நல்ல லைன் அண்ட் லென்த். சவுத் ஆப்பிரிக்கா T20 வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபைனலில் கூட ஆடினார் மனுஷன். என்ன ஒரு பவுலிங் செம்மையாக பண்ணாருங்க. ஸோ அவருக்கு தான் டெத் ஓவர் கண்டினியூவாக கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த், இது மாதிரிலாம் வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அவரை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ரீஸ் டாப்லி வேணும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனில் நடக்க போகிற T20 வேர்ல்ட் கப்போட ஸ்குவாடில் அவர் இருக்காருங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதுக்கும் இப்போ ரீஸ் டாப்லிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா ரீஸ் டாப்லிக்கு இன்ஜுரி, கிட்டத்தட்ட 50 நாள் கிரிக்கெட் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ECB அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட் விளையாண்டார் இல்லையா, சவுத் ஆப்பிரிக்கா லீக்கோட ஃபைனல், அதாவது சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்டவுன் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு தான் நடந்துச்சு. ஸோ அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா நிகழ் சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, லெக்ல சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவரால் கம்ஃபர்டபுளாக ஆட முடியல. சரி ஒரு மேட்ச் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆடி கொடுத்துட்டு போனார். ஸோ போய் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாகிஸ்தானோட சூப்பர் லீக் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. PSLன்னு சொல்லுவாங்க. எப்படி ஆர்சிபிக்கு நட்சத்திர வீரராக இருக்காரோ அதே மாதிரி அந்த டீமுக்கும் நட்சத்திர வீரராக இருக்காரு. கம்பல்சரி ஆடிய ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஆனால் ECB இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் February 12ஆம் தேதி ஈவினிங் 3:30 மணிக்கு. அந்த ப்ரூஃபையும் கமெண்ட்ல தரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரீஸ் டாப்லிக்கு NOC தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அவருக்கு சின்ன பிரச்சனை இருக்குது, இப்போ தான் ஃபைனல்ஸ் முடிச்சிருக்காரு, அவரால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, அவர் எங்களுக்கு தேவை, கிட்டத்தட்ட 50 நாள் ரெஸ்ட் வேணும், அதனால NOC தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த NOCனா என்ன தெரியுமா? ஸோ வெளியில் இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நம்ம இந்தியா வந்து விளையாடணும் அப்படின்னா அந்த NOC வாங்கணும். நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிளேயர் உங்கள் கண்ட்ரிக்கு வந்து விளையாடுறதுனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை அப்படிங்கிற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுவுமே கிடையாது, அவருடைய விருப்பம் தான். ஸோ அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புல அப்படிங்கிறதுனால இந்த NOC சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை, அவர் இப்போ விளையாண்டாருன்னா இன்ஜுரி பெருசாயிடும், 50 நாள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அரௌண்ட் ஒரு 50 டேஸ் அவருக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 1.5 மாதம், நான் 50 டேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ மேபி ஒரு 40 டேஸ் 45 கூட இருக்கலாம். இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸும் பார்த்தோம்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. பிகாஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு எப்போவுமே கடைசி நேரத்தில் காலை வாரிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி NOC கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க ரீஸ் டாப்லியோட பர்ஃபார்மன்ஸை நல்லா பார்த்து வச்சுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா T20 நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய எந்த இங்கிலாந்து பவுலருமே சரியா பண்ணல கைஸ். ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு இங்கிலாந்து பவுலருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேரே கிடையாது. மார்க்குட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜுரி, வெளியில் இருக்காரு, யாரை போட முடியும்? கண்டிப்பாக ரீஸ் டாப்லி தான். T20 வேர்ல்ட் கப் அது ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை ஆசஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பயிற்சி ஃபுல்லாமே அந்த ஜூன் ஃபர்ஸ்ட்ல நடக்கக்கூடிய அந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு தான். இப்போதைக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எல்லா பவுலரையும் பொறுக்கி போட்டு யார் நல்லா பண்றாங்க பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் 1 ரீஸ் டாப்லி தான் இருக்காரு. ஸோ அவரை ட்ரெயின் ஆகவோ இன்ஜுரி ஆகவோ விட மாட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது IPL ஆடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். அப்படியே இருந்தாலும் இனிஷியல் 3லிருந்து 5 மேட்சஸ் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயம் வந்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஸோ அவங்களே குறை சொல்ல முடியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி
சிஎஸ்கேக்காக பார்ப்பாங்க. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் ரொம்ப பாவம். இந்த சாம் கரனும் சொல்லி தொலைய மாட்டேறாரு. இப்போ ரீஸ்டாப்லிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை. ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு போவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் மிகப்பெரிய பிரச்சனையே ஐபிஎலுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 23ஆம் தேதின்னு கணக்கு போட்டால் கூட ஒரு 40 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ரீஸ்டாப்லி ரெடியாகி வர மாட்டார். கண்டிப்பாக ரெடியாகியும் பார்த்தோம் அப்படின்னா என்ஓசி வாங்குறதுக்கு 1 வீக் மேலே ஆகும். அப்படி பார்க்கும்போது இனிஷியல் ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஐபிஎல் ஆடுவாரானுங்கிறது டவுட்டு. ஆனால் ஆடினா அவருக்கு அந்த ஃபார்முக்கு வருது அப்படிங்கிறது பெட்டர் தான். ஸோ மேபி கடைசி 7 ஆட்டங்கள் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.